ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. யோக சாரம். அத்தியாயம் 5. ஆத்மீக சாதனம். 20 ஆத்மார்த்த போதனைகள். அனுதினமும் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரு. இதுதான் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் காலம். இக்காலம் ஈஸ்வர தியானத்திற்கு மிகவும் அனுகூலமானது. ஆசனங்கள். ஜபமும் தியானமும் செய்ய அரை மணி நேரம் கிழக்கு அல்லது வடக்கு திக்கை நோக்கி பத்மாசனத்திலேனும் சித்தாசனத்திலேனும் சுகாசனத்திலேனும் உட்காரவும். இந்நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக 3 மணி நேரமாக அதிகரித்து கொள்ளவும். பிரம்மச்சரிய தேக ஆரோக்கியத்தின் பொருட்டு சிரசாசனமும் சர்வாங்காசனமும் செய். நடை முதலிய லேசான உடற்பயிற்சிகளை ஒழுங்காக செய்யவும். அத்தோடு 20 பிராணாயாமமும் செய்யவும். ஜபம். உன் மனதுக்கு இசைந்த கீழே கண்டுள்ள ஏதேனும் ஒரு மந்திரத்தை தினந்தோறும் 108 முதற்கொண்டு 21,600 முறை வரையில் ஜபம் செய். மந்திரங்கள்: ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் சரவண பவாய நம, சீதாராம், ஸ்ரீராம், ஹரி ஓம். காயத்ரி. ஆகார நிபந்தனைகள். சுத்த சாத்வீக ஆகாரத்தை புசி. மிளகாய், புளி, வெள்ளை பூண்டு, வெங்காயம், புளிப்பான பண்டங்கள், எண்ணெய், கடுகு, பெருங்காயம் இவற்றை விலக்கி மிதமாக உண்ணவும். அமிதமாக உண்ணாதே. ஒவ்வொரு வருஷத்திலும் உனக்கு மிகவும் விருப்பமாயுள்ள பண்டங்களை ஒரு பக்ஷ காலம் விலக்கிவை. சாமானிய போஜனத்தை உட்கொள். பாலும் பழமும் தியானத்திற்கு அனுகூலமானவை. ஆயுள் அதிகரிக்க வேண்டுமானால் ஆகாரத்தை ஔஷதம் போல் நினைத்து சாப்பிடு. போகத்திற்காக உண்பது பாப்பம். உப்பையும் சர்க்கரையையும் 1 மாத காலம் ஏற்காதே. துகையலின்றி அன்னம், பருப்பு, ரொட்டி இவைகளினாலேயே நீ ஜீவிக்கத்தக்கவனாக வேண்டும். பருப்புக்கு உப்பும், தேநீர், காஃபி, பால் இவற்றிற்கு சர்க்கரையும் கேட்காதே. தியானத்திற்காக பிரத்யேகமான அறை வேண்டும். அதை அவ்வப்போது பூட்டு போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். தர்மம். உன் சக்திக்கேற்றவாறு மாதந்தோறும் அல்லது தினந்தோறும் ரூபாய்க்கு 6 பைசாவாக தர்ம விஷயத்தில் செலவிடு. ஓதுதல். கீதை, ராமாயணம், பாகவதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம், உபனிஷத்துக்கள், யோக வாசிஷ்டம், பைபிள், ஜெண்ட் அவஸ்தா, குரான், திரிபீடகைகள், கிரந்த் சாஹிப் முதலியவற்றில் எவற்றையேனும் தினம் அரை மணி முதல் 1 மணி வரையில் ஓது. சுத்த விசாரம் செய். வெகு ஜாக்கிரதையுடன் காப்பாற்ற வேண்டும். விபூதி வீரியமே சர்வசக்தி, ஐஸ்வர்யம், புத்தி, மனது, உயிர் இம்மூன்றின் சாரம். சில சோஸ்திர பாடல்களையும் சுலோகங்களையும் மனப்பாடம் செய்து கொண்டு ஜபத்திற்கோ தியானத்திற்கோ ஆசனத்தில் அமரும்போது கூறவும். இது உன் மனதை விரைவில் புனிதமாக்கும். சத்சங்கத்தை நாடு. தீயோர் இணக்கத்தை விலக்கு. புலாலுண்ணல், மதுபானம் முதலியவற்றை அறவே ஒழி. கெட்ட பழக்கங்கள் எவற்றையும் விருத்தி செய்து கொள்ளாதே. ஏகாதசி என்று உபவாசம் இரு. இன்று பால் பழங்களை மட்டும் சாப்பிடு. ஜபமாலை ஒன்றை கழுத்திலாகிலும் சட்டை பையிலாகிலும் வைத்துக் கொள்ளவும். அதை இரவில் உன் தலையணைக்கு கீழ் வைத்துக் கொள்ளவும். தினம் 2 மணி நேரம் மௌனமாக இரு. வாக் சாதனம். உண்மையே உரை. மிதமாகவும் இனிமையாகவும் பேசு. உன் தேவைகளை சுருக்கிக்கொள். 4 சட்டைகள் உனக்கு இருந்தால் 3ஆகவோ 2ஆகவோ குறைத்துக்கொள். சந்தோஷமாயும் திருப்தியாயும் வாழ். அனாவசியமான தொந்தரவுகளை நீக்கி எளிய வாழ்க்கையும் உயர்ந்த நோக்கமும் உடையவனாக இரு. அஹிம்சோ பரமோ தர்மக. ஆகவே ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே.
கோபத்தை அன்பினாலும் ஷமையினாலும் தயையினாலும் வென்றுவிடு. ஏவலாளர்களை கதி என்று இராதே. தன் கையே தனக்குதவி என்பது எல்லாவற்றிலும் மேலான நற்குணம். படுப்பதற்கு முன் அத்தினத்தில் நீ செய்த பிழைகளை பற்றி யோசித்து ஆத்ம விசாரணை செய். தினசரி குறிப்பையும் ஆத்ம சீர்திருத்த புத்தகம் ஒன்றையும் வைத்துக்கொள். கடந்த தவறுகளை பற்றி சிந்திக்காதே. காலன் ஒவ்வொரு நொடியும் உனக்காக காத்திருக்கிறான் என்பது நினைவிருக்கட்டும். ஒருபோதும் உன் கடமைகளை செய்ய தவறாதே. நல்லொழுக்கத்தை கைக்கொள். கடந்த தவறுகளை பற்றி சிந்திக்காதே. விழித்தவுடனும் சயனிப்பதற்கு முன்னும் ஈஸ்வரனை நினை. ஈசனை கதி என்று அவனிடத்தில் உன்னை ஒப்படைத்து விடு. சரணாகதி. ஆத்ம சாதனங்களின் சாரம் இதுதான். இது மோட்சத்துக்கு வழிகாட்டும். இந்த நியமங்கள் அல்லது ஆத்மீக விதிகள் அனைத்தும் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும். மனதை அது போகும் வழியே விடாதே. தீர்மானங்கள். ஆத்மீக பாதை முட்கள் நிறைந்தும் செங்குத்தாயும் கரடு முரடாயும் உள்ளது. கவர்ச்சிகள் உன்னை தாக்கும். சில சமயங்களில் நீ பலவீனம் அடைவாய். சில சமயங்களில் எதிரடையான 2 அசுர சக்திகள் உனக்கு வீழ்ச்சியை அழிக்கும் அல்லது பின்புறம் இழுக்கும். உனது மனதிற்பத்தை பலப்படுத்தி பிரதிகூலமான போக்குகளை தடுக்கும் பொருட்டு நீ திரும்ப திரும்ப புதிய தீர்மானங்களை செய்ய வேண்டும். இது யோக ஏணியில் நீ ஊக்கமாகவும் விரைவாகவும் ஏறுவதற்கு உதவி செய்யும். கீழேயுள்ளவை சில தீர்மானங்கள் ஆகும். அவற்றை விடாப்படியாக பற்றிக்கொள். மனதை கவனமாக காத்து தினசரி ஆத்மீக குறிப்பை கைக்கொள். இன்று நான் காலை 4 மணிக்கு எழுந்து தியானம் பயில வேண்டும். நான் ஒரு எச்சரிக்கும் கடிகாரத்தை வைத்துக் கொள்வேன். நான் உறுதியாக 1 மாதம் பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பேன். எந்த கஷ்டம் வரினும் இன்று நான் உண்மையை பேசுவேன். நான் இன்று கடூரமான சொற்களையோ தூஷணையாவது சொற்களையாவது கூற மாட்டேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் 21,600 மாலைகள் ஜபம் மந்திர ஜபம் செய்வேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பூரண மௌனத்தை கைக்கொள்வேன். இந்த ஏகாதசி என்று பாலும் பழம் மட்டுமே உட்கொள்வேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கீதையை முழுதும் பாராயணம் செய்வதோடு இஷ்ட மந்திரம் அல்லது குரு மந்திரத்தை 2 மணி நேரம் எழுதுவேன். இம்மாதம் என் வருமானத்தில் 10ல் 1 பாகத்தை தர்மத்தில் செலவிடுவேன். நான் இன்று பகல் பருப்பும் ரொட்டியும் இரவில் பாலுமாக 3 வஸ்துக்களை மட்டுமே உண்பேன். இன்று நான் பாதரட்சைகளையும் கட்டிலையும் உபயோகிக்க மாட்டேன். நான் இன்று கோபம் கொள்ள மாட்டேன். என் தீர்மானங்களில் எதையாவது மீறினால் நான் இரவு ஆகாரத்தை விட்டு விடுவதோடு 10 மாலை அதிகப்படி ஜபம் செய்வேன். இந்த தீர்மானங்களை கை கொள்ளும் போது பகவான் படத்தின் முன் நின்று கைகூப்பி கொண்டு அவருடைய அருளுக்கும் கருணைக்கும் உருக்கமாக பிரார்த்தனை செய். சந்தேகமின்றி உனக்கு அபரிமிதமான பலம் உண்டாகி தீர்மானங்களை நிறைவேற்றுவாய். நீ உன் முயற்சியில் தவறினாலும் அதையமடையாதே. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு படியாகும். உறுதியாயும் தீவிரமாயும் மறுபடி புதிய தீர்மானத்தை செய். நீ அவசியம் வெற்றி பெறுவாய். ஒரு பலவீனத்தை நீ ஜெயித்தால் உனக்கு அதிக பலமும் மனதிற்பமும் பெருகி இன்னொரு பலவீனம் அல்லது குற்றத்தை ஜெயித்து முன்னேறக்கூடும். குழந்தை நடக்க முயன்று எழுந்து விடுகிறது. அது மறுபடியும் முயற்சி செய்கிறது. கடைசியில் அது நன்றாக நடக்கிறது. அதே போல் நீயும் ஆத்மீக பாதையில் நடக்கும்போது விழுந்து விழுந்து எழுந்திருக்க வேண்டுவதுதான். நாளாவட்டத்தில் நீ உறுதியாக ஏறி யோகா குன்றின் உச்சிக்கு சென்று நேர்வுகள் சமாதியாகிய சேரத்தை அடைதல் வேண்டும். உன் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவன் மன உறுதியை அருள்வானாக. வைராகிய சந்தேஷம். இவ்வுலகில் ஒரு அணவளவும் இன்பமும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் யாவும் ஆயீகமே. உலகத்து வஸ்துக்கள் யாவும் துன்பத்தையே விளைவிப்பவையாய் அபாயங்கள் நிறைந்தனவாய் இருக்கின்றன. இந்த வாழ்க்கை ஷண பங்குரமானது. இயல்பிலேயே அழியக்கூடிய இந்த வாழ்க்கையை போல் தீமையானது எதுவும் இல்லை. இரத்தத்தாலும் அமிசத்தாலும் ஆக்கப்பட்டு அழுகும் தன்மையுள்ள இந்த உடலில் அனுபவிக்கத்தக்க அழகு என்ன இருக்கிறது? மிக கொடிய விஷம் கூட விஷம் அல்ல. சிற்றின்ப விஷம்தான் உண்மையான விஷம். சாதாரண விஷம் ஒரு உடலை கொள்ளுகிறது. சிற்றின்ப விஷமோ பல பிறப்புகளில் வரும் உடல்களை கொள்ளுகிறது. துன்பங்களும் துயரங்களும் நோய்களும் மரணமும் நிறைந்த இவ்வாழ்க்கை மிக இழிவானது. இப்பிரபஞ்சத்தில் ஒரு கண நேரமாவது இனிமையானதும் நன்மையானதுமான ஒரு வஸ்துவை நீ காண முடியாது. முடிசார்ந்த மன்னரும் பிடி சாம்பல் ஆகின்றனர். சக்கரவர்த்திகளும் புலவர்களும் விஞ்ஞானிகளும் பேச்சு வல்லவர்களும் அதிமேதைகளும் தோன்றி மறைந்துள்ளார்கள்.
மானுட ஜென்மம் கிடைத்திருக்கு அரியது. விலை மதிப்பற்ற ரத்தினம் போன்ற இவ்வாழ்க்கை ஆத்தும ஞானத்தை அடைவதற்கு ஏற்பட்டது. அறியாத குழந்தைகள் அச்சமயத்துக்கு இன்பத்தை அளிக்கும் இனிப்பு பண்டங்களை திரும்ப திரும்ப ருசி பார்ப்பது போல் அறிவிலிகள் மாயீக்கமான அழியத்தக்க சிற்றின்பங்களில் ஆழ்ந்து திரும்ப திரும்ப ஜனன மரண சக்கரத்தில் பிடிக்கப்படுகிறார்கள். அதே சிற்றின்ப செயலை திரும்ப திரும்ப செய்வதில் அவர்களுக்கு வெட்கமில்லை. அவருடைய வாழ்க்கை அவ்வளவு துக்ககரமானது. அவர்கள் நிலை அவ்வளவு இறங்கத்தக்கது. உனக்கு மகன் பிறந்தாள், உனக்கு விவாகமானாள், திடீரென்று உனக்கு அதிர்ஷ்டமோ அதிக சம்பளமோ கிடைத்தால் நீ பரமானந்தம் அடைகிறாய். ஆனால் உன் மனைவி மறித்தாலோ, உன் பணம் பறிப்பானாலோ, வேலை போய் விட்டாலோ, கடுமையான நோய்வாய்ப்பட்டாலோ நீ பெருந்துக்கம் அடைகிறாய். நண்பா, இந்த மாய உலகத்தில் நீ காண்பது இன்பமா துன்பமா? நீயே கூறு. இந்த உலகத்தின் மாயீக இயல்பை நீ இப்போது உணர்கிறாயா? இந்த உலகமே காட்சி மாத்திரம். மனதும் புலன்களும் உன்னை ஒவ்வொரு கணமும் ஏய்க்கின்றன. நீ துன்பத்தை இன்பமாய் கொண்டு விட்டாய். இப்பிரபஞ்சத்தில் ஒரு இம்மி அளவு இன்பமும் கிடையாது. நீ மறிக்கும் சமயத்தில் உன் மகனாவது மகளாவது நண்பனாவது பந்துவாவது உனக்கு உதவி செய்வார்களா? இவ்வுலகில் உனக்கு தன்னலமற்ற உண்மையான நண்பன் ஒருவரேனும் உளனா? யாவரும் சுயநலவாதிகளே. புனித அன்பு இல்லை. ஆயினும் உன் இருதயத்தில் வசிக்கும் உனது உண்மையான அழிவற்ற நண்பனான பகவான், நீ அவனை மறந்தாலும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். தேவனும் உயர்ந்தவற்றில் உயர்ந்தவனுமான பகவானை மௌனமாக போற்று. அவன் உனக்கு அன்பு, அறிவு, ஆற்றல், அமைதி ஆகியவற்றை அருள்வானாக. விவேகமின்றி மனைவி, மக்கள், வீடு, வாசல், சொத்து, சுதந்திரத்தில் ஒட்டி கொண்டு நீ உனது முக்கியமான தெய்வீக இயல்பை அறவே மறந்துவிட்டாய். இளமையில் நீ அறியாமையால் கட்டுண்டிருந்தாய். யவனவத்தில் வலையில் கட்டுண்டிருந்தாய். விருத்தியாபியத்தில் சம்சார பாரத்தின் கீழ் அகப்பட்டு தவிக்கிறாய். நண்பா, நல்வினைகளும் தெய்வ வழிபாடும் செய்வதற்கு உனக்கு நேரம் எங்கே? இந்த சுயநல போராட்டங்களையும் பணம் திரட்டும் உபாயங்களையும் விட்டொழி. செயல்கள் அனைத்தையும் நிஷ்காமமாக செய். மாமிஷ பண்டங்களான இந்த மனித பொம்மைகளை ஆட்டுவிப்பவனாயும் இந்த காட்சிக்கு காரணனாய் இதற்கு பின் இருக்கும் சூத்திரதாரியை கடவுள் நோக்கி நேரே செல். தினசரி ஜபமும் தியானமும் செய்து அவனில் இரண்டர கலப்பாய். இந்த மாயீக வாழ்க்கையில் பற்றுதலை கைவிடு. பகவானிடம் சரண் புகு. இங்கும் இதற்கும் அப்பாலும் சிற்றின்பங்களில் உதாசீன புத்தி அல்லது நிலைத்த வைராகியத்தை விருத்தி செய். உனக்கு கணக்கற்ற தந்தைமாரும் தாய்மாரும் மனைவிமாரும் மக்களும் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். நீ தனியாகவே வந்தாய், தனியாகவே போகிறாய். நீ புரியும் உன் வினைகளை தவிர வேறெதுவும் உன் கூட வராது. பகவானை வழிபடு, அவனை அடை, எல்லா துன்பங்களும் முடிவரும். ஏ ராமா, நித்தியானந்தமும் சாஸ்வதமான சந்தோஷமும் உள்ள எல்லையற்ற மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய நீ விரும்பவில்லையா? சாஸ்வதமான சாந்தியையும் அமரத்துவத்தையும் அடைய உனக்கு ஆவல் இல்லையா? துன்பமாவது, துக்கமாவது, பசியாவது, தாகமாவது, பயமாவது, துயரமாவது, சந்தேகமாவது, மயக்கமாவது இல்லாததான பிரம்மத்தின் இனிய இருப்பிடத்தில் நீ வசிக்க விரும்பவில்லையா? அப்படியானால் வா அன்புக்குரிய ராமா. ஞானிகள், சாதுக்கள், சன்னியாசிகள் இவர்களோடு சத்சங்கம் கொள்வதாலும் உண்மையான நிலைத்த வைராகியத்தை வளர்த்துக்கொள். தொண்டு செய், அன்புகொள், கொடு, பிரியமாயிரு, நல்லவனாயிரு, நன்மை செய். ஊக்கமாக ஜபத்தையும் தியானத்தையும் செய்து இந்த பிறப்பிலேயே தெய்வீக வெற்றி அல்லது ஆத்ம ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை அடைய பெறு. பிரம்மானந்த பிரதேசத்தை திறப்பதற்கு தக்க திறவுகோலான வைராகியத்தை நீங்கள் அனைவரும் அடைவீர்களாக. கைவல்யம் அல்லது ஆத்ம ஸ்வராஜ்யத்தை நீங்கள் அனைவரும் அடைவீர்களாக. வாக்கு கெட்டாத மகிமையும் பெருமையும் கொண்ட புனிதமான பிரம்மத்தில் நீங்கள் அனைவரும் வசிப்பீர்களாக. தொடரும். ஓம்.